Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The relationship between time and distance, டைம்க்கும் டிஸ்டன்ஸுக்கு நடுவில் இதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வேர் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ உங்களோட ரிட்டார்டேஷன் எப்படி இருக்கும்? ரிட்டார்டேஷன் என்ன? நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஓகே, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் இருக்கணும். ஆனால் இங்கே டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கொடுத்துருக்காங்க? எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சார், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் தெரியா, ஏன்னா டிஃப்ரென்சியேஷனோட கேம் தான். ஈஸி கொஸ்டின், ஆனால் டிஃப்ரென்சியேஷன் ஒழுங்காக தெரியாதனால கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிருமா? ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xா? அதுக்கப்புறம் நான் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட்னா 2x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt. அந்த dx பை dtயை நான் வெலாசிட்டின்னு போடலாமா? புரியுதா இல்லையா? ப்ளஸ் பீட்டா இன்டூ இந்த இடத்துல எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt, அதையும் நான் வெலாசிட்டின்னு போடலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே நான் வெலாசிட்டியை காமன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அகைன் நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம்னா யூவி மெத்தடில். நிறைய பேருக்கு இது புரியல. நல்லா பாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்னா என்ன பண்ணுறேன், இது எக்ஸை வந்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். அப்போ டிஎக்ஸ் பை டிடி கிடைக்கும். இதை தான் நம்ம டேரெக்டாக வெலாசிட்டின்னு எழுதுவோம். இந்த 2tயை டிஃப்ரென்ஷியேட், ஐ மீன் டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் 2t, அப்புறம் அந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 கிடைக்கும். நம்ம அதை எப்போவுமே மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஓகேவா? சரி, இப்போ இதை பாரு, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற டைமை பொறுத்து 0 ஆயிருமா? இது u, இது v. நான் யூவை அப்படியே வச்சுக்கிட்டு, இல்லை சரி, யூ அப்படியே வச்சுக்குவோம். யூ அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு a கிடைச்சிருமா? ப்ளஸ் இந்த வியை நான் அப்படியே வச்சுருக்கேன், இந்த டேர்மை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இந்த டேர்ம் என்ன சார்? ஆல்ஃபா 2. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆயிரும். பீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஆல்ஃபா 2 அப்படி வச்சுருக்கேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி, ஏன்னா டிஎக்ஸ் பை டிடி. பீட்டா வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆயிரும். இப்போ நல்லா பாரு, எனக்கு ஆக்சலரேஷன் வேணும். அப்போ இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்துடுவேன். ஓகே, இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வரேன். மைனஸ் வி ஆல்ஃபா 2v இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டைம், இல்லை இந்த டேர்ம் டினாமினேட்டரில் ஆக்சலரேஷன் டிவைட் பை ஆல்ஃபா 2x ப்ளஸ் பீட்டா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு இருக்கும். அப்புறம் இந்த டேர்மை டிவைஷனில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஆன்சரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டாலே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ஆக்சுவலாக ஆல்ஃபாவும் ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது. ஓகே, நல்லா பாரு, இப்போ இங்கேருந்து பாரு, இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா 2x ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நான் 1/vன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இந்த ஆல்ஃபா 2x ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நான் 1/vன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த v மேலே போயிடுமா? ஸோ மைனஸ் வி ஆல்ஃபா 2v 1/v, இந்த வியை மேலே கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகும்? v இன்டூ v v கியூப் ஆயிடுச்சா? 2 ஆல்ஃபா v கியூப். இது ஆக்சலரேஷன். நெகட்டிவ்னு என்ன? ரிட்டார்டேஷன். ஸோ 2 ஆல்ஃபா v கியூப். இதுதான் உங்கள் ஆன்சர். சார் வேறு ஏதாச்சும் மெத்தட் இருக்கான்னு கேட்டால் மெத்தட் இருக்குது, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். டைமென்ஷன் அனாலிசிஸ். இந்த ரிட்டார்டேஷன் சொன்னால் இது என்ன யூனிட்டில் இருக்கணும்? LT⁻⁻2 இருக்கணும். வெரி குட். இப்போ நல்லா பாரு, t இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸா. இப்போ இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாவோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிக்கோ. நல்லா பாரு, டைமென்ஷன்லி ப்ளஸ்ஸோ மைனஸ் இருந்தால் டைமென்ஷன்லி தே ஆர் ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? அப்போ டைமென்ஷன்லி அவங்க ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்ஃபாவோட டைமென்ஷன் வந்து t/x ஸ்கொயரா? அப்படின்னா என்ன டைமென்ஷன் சார்? டைம் L⁻². இதுதான் ஆல்ஃபாவோட டைமென்ஷன். பீட்டா என்ன ஆகும் சார்? பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா t/x, அதாவது t L⁻−1. இப்போ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் பீட்டாவோட டைமென்ஷன் எனக்கு வந்துருச்சு.
இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எனக்கு எதில் ஆக்சலரேஷன் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஆல்ஃபா இன்டூ வி ஸ்கொயர், ஆல்ஃபா இன்டூ வி ஸ்கொயர். ஆல்ஃபா என்ன சார்? இதுதான் சார் ஆல்ஃபா. ஆல்ஃபா வி ஸ்கொயர் டைமென்ஷன் என்னன்னு பார்க்க போகிறேன். ஆல்ஃபான்னு என்ன? எல் டி பவர் -2. வெலாசிட்டி என்ன சார்? எல் டி பவர் -1. வெலாசிட்டி டைமென்ஷன் எல் டி பவர் -1. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணனா எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன இல்லை சார் என் ஃபார்முலாவில்? லென்த்தே இல்லை. ஆனால் எனக்கு ஆக்சலரேஷன் என்ன டைமென்ஷன்? எல் டி பவர் -2 இருக்கணும். இங்கே லென்த்தே இல்லை. இதையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? டி பவர் -1. எனக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்குது சார். ரெண்டாவது ஆப்ஷன் பாரு, ஆல்ஃபா வி கியூப். ஆல்ஃபாவோட டைமென்ஷன்னா எல் டி பவர் -2, வினா எல் டி பவர் -1. இதை கியூப் பண்ணனா இதை கியூப் பண்ணிக்கோ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல், இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் டி பவர் -2. நெக்ஸ்ட் பாரு, ஆல்ஃபா பீட்டா வி கியூப். ஆல்ஃபா பீட்டா வி கியூப். ஆல்ஃபாவோட டைமென்ஷன் என்ன சார்? ஆல்ஃபா வந்து எல் டி பவர் -2. பீட்டா என்ன சார்? எல் டி. சரி, நான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக எழுதிக்கிட்டு இருக்கேன். டி எல் பவர் -1. பொதுவாக வந்து எப்பவுமே எல்லுக்கு அப்புறம் தான் டி சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஐ எம் சாரி ஃபார் தட். வெலாசிட்டி என்ன? எல் டி பவர் -1. அதை கியூப் பண்ணிடு. அப்போ எல் கியூப் டி பவர் -3. இப்போ நல்லா பாரு, இந்த லென்த்தும் இதையும் சேர்த்தா எல் பவர் -3 + 3 கேன்சல் அவுட் ஆயிருமா? இது மூணுமே கேன்சல் அவுட் ஆயிருமா? இந்த டிஎஸ் யூஸ் பண்ணால் டி பவர் -1. அகைன் இது ஃப்ரீக்வன்சி தான். பீட்டா ஸ்கொயர் வி கியூப். பீட்டா ஸ்கொயர் வி கியூப். பீட்டாவோட டைமென்ஷன்னா எல் சாரி டி எல் பவர் -1. அதை ஸ்கொயர் பண்ணிடு. வியோட டைமென்ஷன் என்ன? வி கியூப் பண்ணணும். வி வந்து எல் டி பவர் -1. அது கியூப் பண்ணிடு. இதை சிம்பிளிஃபை பண்ணு. எனக்கு லென்த்து கிடைக்குது, இங்கே என்ன கிடைக்குது? டி பவர் -1. அப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? வெலாசிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் இருக்கணும். டைமென்ஷன்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ சிம்பிளாக அதான் ஆன்சர். அதுக்கு பதிலாக நீ இது பண்ண தேவை இல்லை. புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.